சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. போன கிளாஸோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். 113வது கேள்வி. ரூபாய் 5000ற்கு 2 வருடத்தில் 2 வெவ்வேறு வங்கிகளிலிருந்து பெறப்படும் 2 வெவ்வேறு வட்டிகளின் வித்தியாசம் 25 ஆகும் எனில் 2 வட்டி விகிதங்களுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு RS அகர்வால் புக்கில் கேட்டிருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நான் ஏ பின்னு 2 பேங்க் இருக்குங்க, அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஏன்ற பேங்க் போகிறேன், 5000 ரூபாய் கடன் வாங்குறேன் 2 வருஷத்துக்கு. அங்கே ஏதோ ஒரு பர்சன்டேஜ் போடுறாங்க, அந்த பர்சன்டேஜில் எனக்கு வட்டி வந்து 100 ரூபாய் வருது. இந்த 100 ரூபான்றது கொஷனில் கொடுக்கல, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், சரியா? இதே நான் பின்ற பேங்க்குக்கு போகிறேன், அங்கேயும் 5000 ரூபாய் கடன் வாங்குறேன் 2 வருஷத்துக்கு. அங்கே வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வட்டி போடுறாங்க, அப்போ அதனால் அவர் 110 ரூபாய் கட்ட வேண்டியது இருக்குது. ஓகேவா? இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த 2 பேங்க்லையும் வாங்கின வட்டியோட வித்தியாசம் 100 ரூபாய் ஒரு பேங்க்ல வட்டி, இன்னொரு பேங்க்ல வந்து 110 ரூபாய் வித்தியாசம்னா கழிக்கணும், சரியா? அப்ப 110 100 ரூபாய் போச்சுன்னா 10 ரூபாய் வித்தியாசம். கரெக்டா? இது புரியுதா? இதைத்தான் இந்த கொஸ்டின்ல சொல்றாங்க. இப்ப கொஸ்டினை கவனிங்க. அதாவது ஒருத்தர் வந்து 5000 ரூபாய் வந்து 2 வருஷத்துக்கு 2 வெவ்வேறு வங்கிகளிடம் இருந்து பெறப்படுறாரு. 2 பேங்க்ல போயிட்டு வாங்குறாங்க, சரியா? 2 வெவ்வேறு வட்டிகளின் வித்தியாசம் 25 ரூபாய். அப்ப 2 இதுக்கு என்னன்னா, எனில் 2 வட்டி விகிதங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன பர்சன்டேஜ்ல கேட்குறாங்க. சரி, இப்போ எப்படி சார் போறது? ஒன்றும் புரியலைன்னா ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா, சரி இப்போ என்னன்னா, எனக்கு வித்தியாசத்தோட பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்ல வந்துட்டாவே முதல்ல 25 ரூபான்றது வட்டி. ஓகேவா? 2 பேங்க்ல வரக்கூடிய வட்டியோட வித்தியாசம் தான். அப்ப அது வட்டி தானே, ரைட்டு. வட்டி எடுத்துக்கிட்டேன். வட்டி கூட எப்பவுமே நம்ம 100 பெருகணும். இது நான் டைப் 2.2 2.3 சொல்லியிருப்பேன். வட்டியாக கூட 100 பெருக்கிங்க. அதுக்கு அடுத்ததாக கொஷனில் கொடுக்குற அசல் என்னவோ அதை கீழே போட்டுங்க. அசல் 5000, சரிங்களா? 5000 கீழே. இது கூட ஆண்டு போடணும், ஆண்டு போடணும், 2 வருஷம், ரெண்டுத்தையும் போட்டுக்கிட்டேன். இது கூட பர்சன்டேஜ் கொடுத்துருந்தா போடலாம், கொடுக்கலன்னா விட்டுடலாம், சரிங்களா? பர்சன்டேஜ் கொடுக்கல, விட்டேன். புரியுதா பாருங்க? இந்த மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் கேட்குறாங்க, பர்சன்டேஜ் தான் கொஸ்டினாக கேட்குறாங்கன்னா, ஸோ வட்டி எவ்வளவோ அதை அங்கே மேலே வச்சுக்கணும், கூடவே 100 பெருக்கணும். கீழே என்ன பண்ணணும்னா, அசல் பர்சன்டேஜ் ஆண்டு 3த்தையும் கீழே பெருக்கணும். ஏதாவது கொடுக்கலன்னா கொஸ்டின்ல அதை விட்டுடலாம். பர்சன்டேஜ் கொடுக்கல, அதை விட்டேன். அப்போ 5000 × 2 இப்போ சுருக்குனா ஆன்சர். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்க, இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல், 25 2 25 50. அப்போ மேலே 1 இருக்குது, கீழே 2 இருக்குன்னா 4ன்னு வருது. அப்போ 1/4%. இப்படியும் போடலாம். ஸோ 1/4ன்னா கால் 0.5%, சரிங்களா? இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது 1/2ன்னா 0.5 1/2% சொல்லுவோம். அதே மாதிரி 1/3 அப்படின்னா 0.33%. அதே மாதிரி 1/4ன்னா 0.25%, சரிங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுங்க, ஈஸி தான், சரிங்களா? அப்போ 0.25% ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இதே மாடலில் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் இங்கே புள்ளி இருக்கும். அதாவது 112வது கேள்வி பாருங்க. ரூபாய் 1500க்கு 3 வருடங்களில் 2 வெவ்வேறு வழிகளில் இருந்து கிடைக்கும் தனி வட்டிகளின் உள்ள வித்தியாசம் 13 ரூபாய் 50 பைசா. அங்கே புள்ளி வைக்க மறந்துட்டேன், அதனால தான் சொல்கிறேன். 13 ரூபாய் 50 பைசா ஆகும் எனில் இந்த 2 வட்டி விகிதங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் ஆப்ஷனில் பார்க்கும்போது சதவீதத்தில் கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ என்னன்னா, 1500 ரூபாவை 3 வருஷத்துக்கு தனி வட்டியில் ஒத்த கடன் வாங்குறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, 2 பேங்க்ல போயிட்டு வாங்குறாரு. ஒரு பேங்க்ல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் போடுறாங்க, இன்னொரு பேங்க்ல இன்னொரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் போடுறாங்க. இப்போ 2 வட்டியை நான் வந்து வித்தியாசம்னா கழிக்கணும். 2 வட்டி நான் வித்தியாசம் எடுத்து பார்த்தா 13 ரூபாய் 50 பைசா வருது. இந்த 13 ரூபாய் 50 பைசான்றது எத்தனை சதவீதம் தான் கேள்வியே. கிளியரா புரியுதுங்களா நான் சொல்றது? ரைட்டு. இப்போ இது எப்படி சார் போடலாம்னா ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு தெரியுது இதுதான் 13 ரூபாய் 50 பைசா வட்டியா. அப்போ 13.50 வச்சுக்கிறேன்.
இது வட்டின்றதால இது கூட 100 பெருக்கிறேன். இது கூடவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அசல் பர்சன்டேஜ் ஆண்டு 3 கீழே பெருக்கலாம். அசல் 1500. ஓகே. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் இல்லை, ஆண்டு 3 ஆண்டு இருக்குது, அதை பெருக்குங்க. பர்சன்டேஜ் வந்து அதையும் பெருக்குங்க. ஓகே. ஆனால் கொஸ்டினில் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க, அப்போ கொடுக்கல. ஓகே. இதை சுருகுனா ஆன்சருங்க. இங்கே புள்ளி வச்சுட்டாங்க சரிங்களா. இந்த புள்ளி வைக்கும் போது இங்கே பாருங்களா, இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணால் புள்ளி முன்னோக்கி போகும், இன்னொரு 0 கேன்சல் பண்ணால் புள்ளி முன்னோக்கி போகும், 2 புள்ளி நவுந்து போகும். அப்போ இந்த ஒரு ஸ்டெப் எழுதுறேன், 1350 ரூபான்னு எழுதலாம், டிவைடட் பை 1500 × 3 அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதுங்களா? இது வரைக்கும் புரியுதா? எவ்வளோ வாய்ப்பு அடிங்க. நான் முதல்ல 3 வாய்ப்பில் அடிக்கிறேன். 1 3 3 4 12 13 12 போனால் மீதி 1 இருக்குது, பக்கத்தில் போட்டால் 15, 5 3 5, அந்த 0 சேர்த்துக்கிட்டேன். ஓகேங்களா? ரைட்டு. இப்போது இங்கே பாருங்களேன், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அதுக்கப்புறம் இந்த 15 வந்து 5 வாய்ப்பில் அடிக்கலாமா? 3 5 5 30ன்னு இருக்கும். 9 5 45. நான் ஒரு ஸ்டெப் எழுதுறேன், 9/30ன்னு வரும். கரெக்டாக? இன்னமும் அடிக்கலாம். 1 3 3 கீழே 10 வரும், 3 3 9. அப்போது 3/10ன்னு வருமா? கரெக்டாக பாருங்க. ரைட். இப்போ நான் போன கணக்கில் இந்த கால தான் இதில் தான் இல்லை. ஆமாம். இங்கே நம்ம பெருக்கல்ல 0 அடித்தா புள்ளி முன்னோக்கி போகும், வகுத்தல்ல 0 அடித்தா புள்ளி பின்னோக்கி போகும். இதான் கான்செப்ட். ஈஸி. அப்போ இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணால் புள்ளி பின்னோக்கி போகணும், இங்கே வரும். அப்போ இந்த புள்ளி இங்கே வந்துருமா? அப்போ 0.3 அப்படின்னு எழுதலாம். அவ்வளோதாங்க ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ரொம்ப ஈஸி. கிளியராக புரியுதா? இது RS அகர்வால் புக்கில் இருக்கு. ஓகேங்களா? வித்தியாசமான கேள்வி இல்லை. ரைட். 2 கணக்கு பார்த்தாச்சு. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி டைப் 7ல் கடைசி 2 கொஸ்டின் மட்டும் நடத்துகிறோம். ஆமாவா? அதுக்கு அடுத்தது 3 கொஸ்டின் டெக்னிக்கல் இஷ்யூனால நிறுத்திட்டோம். இப்போ நம்ம அதை சொல்லி கொடுத்துடலாம். 95வது கேள்வி. ரியா என்பவர் மகிழுந்து வாங்குவதற்காக ரூபாய் 15,000 10% தனி வட்டி வீதத்தில் கடனாக பெறார். அவர் ரூபாய் 9,000 கடனை முடிக்கும் தருணத்தில் வட்டியாக செலுத்தினார் எனில் கடனை பயன்படுத்திய காலம் கணக்கிடுக. 7th நியூ புக்கில் இருக்கு. என்னங்க இது எப்படி கேட்குறாங்களே தெரியல. இது ரொம்ப மொக்கையான கேள்வி தான். ஆனால் கேட்டுக்கிற விதத்தை முடிங்களேன். இப்போ ரியான்றவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு கார் வாங்கலாம். மகிழுந்துனா கார் வாங்கிறதுக்கு 15,000 ரூபாய் கடன் வாங்குவாங்க. என்னங்க கணக்கு கேட்குறீங்க? சரி, ஒரு மகிழுந்து வாங்குவதற்காக, கார் வாங்கிறதுக்காக ஒரு 15,000 ரூபாய் கடன் வாங்குறாரு 10% தனி வட்டியில். அவர் கடனை அடைக்கிற நேரத்தில் 9,000 ரூபாய் வட்டி கட்டுறாருங்க. அப்படின்னா அவர் வந்து எத்தனை வருஷத்துக்கு கடன் வாங்கியிருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா சொல்றது? ரொம்ப சிம்பிள். இப்போ என்னன்னா ஒன்றுமே இல்லை. அதாவது 15,000 ரூபாய் அசல், 10% வட்டி, 10% வட்டியில் 9,000 ரூபாய் தனி வட்டியாக கொடுக்குறாங்க. அப்போ எத்தனை வருஷம் பொறுத்து அவர் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? அப்போ ஆண்டை கேட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த 9,000 எதை குறிக்குது? வட்டியை குறிக்குது. அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணலான்னா, நமக்கு வட்டி தெரிஞ்சு போச்சு. எவ்வளோ? 9,000. ஸோ வட்டி தெரிஞ்சுட்டு ஆண்டு பர்சன்டேஜோ ஆண்டோ அசலோ எதை கேட்டாலும் நம்ம டைப் வந்து 2.2 2.3 2.4 நடத்திருப்பில்ல. வட்டி தெரிஞ்சுக்கிட்டாவே வட்டிக்கு பக்கத்தில் 100 பெருகிடுங்க. அதுக்கப்புறம் கீழே அசல் பர்சன்டேஜ் ஆண்டு எது இருந்தாலும் மொத்தத்தையும் கீழே பெருகுங்க. எதனா இல்லைன்னா விட்டுருங்க. அப்படி பார்த்தா 15,000 இருக்கு. முதல்ல 15,000 அசல், அதை இங்கே எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் 10% 10 தானே? எஸ். அப்போ ஆண்டு இல்லை, அப்போ விட்டுருங்க. இப்போ அடிச்சு விடுங்க ஆன்சரு. 0க்கு இந்த 0 கேன்சல், 0க்கு இந்த 0 கேன்சல், 0க்கு இந்த 0 கேன்சல், 0க்கு இந்த 0 கேன்சல். வேற என்ன இருக்கு? வேற எதுவும் இல்லை. 3 அடிக்கலாமா? 3 9 5 3 5. இங்கே 3 10 பேருக்குனா 30ன்னு வரும், கீழே 5ன்னு வரும். 1 5 5 6 5 30 6 வருஷம். அவ்வளோதாங்க. ரொம்ப எளிமையான ஒரு நார்மல் கேள்வி புக்கில் இருக்கு. ஸோ ஆனால் வந்து படிக்கிறதுக்கு வித்தியாசமாக இருக்கு. அதனால தான் இந்த கேள்வி நடத்துகிறேன், புக்கில் வேற இருக்கிறதால. சரியா? அடுத்த கேள்வி. அடுத்தது
96வது கேள்வி. 96வது கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, 3000 ரூபாய் அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனி வட்டியானது ரூபாய் 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனி வட்டிக்கு நிகராக காலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அட கடவுளை, என்னங்க சொல்றீங்க, இதுவும் டிஃப்ரெண்டா இருக்கே. ஆமா, இது ரொம்ப டிஃப்ரெண்ட் தான். 7th நியூ புக்ல இருக்குது. என்ன கேட்குறாங்கன்னா, அதை பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. நான் வந்து 2 அமௌண்ட்டை கடனாக வாங்க போறேன். ஃபர்ஸ்ட் 3000 ரூபாய் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறேன். அவருக்கு வந்து 8% வட்டி போடுறாங்க. இப்போ நான் எத்தனை வருஷம் பொறுத்து ரிட்டர்ன் கொடுக்க போறேன்னு கொடுக்கல. ஓகேங்களா? சரி, அடுத்த லைன்ல என்ன பண்றேன், இன்னொருத்தர்கிட்ட போய் 4000 ரூபாய் கடன் வாங்குறேன். அவங்க வருஷத்துக்கு 12% போடுறாங்க. 4 வருஷம் பொறுத்து நான் ரிட்டர்ன் கொடுத்துட்றேன் வட்டியை. ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. அப்படியே நான் 4 வருஷம் பொறுத்து, அதாவது 4000 ரூபாய்க்கு 12%க்கு 4 வருஷம் பொறுத்து ஒரு வட்டி அமௌண்ட் கொடுக்க போறேன்ல, அதே அமௌண்ட் தான் 3000 ரூபாய்க்கு 8%க்கும் கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும்னா எத்தனை வருஷம் பொறுத்து அந்த 3000 ரூபாய்க்கு 8%க்கு எத்தனை வருஷம் பொறுத்து கொடுத்துருப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? நல்லா புரியுதா பாருங்க, குழப்பிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஒருத்தர்கிட்ட 3000 ரூபாய் கடன் வாங்குறேன், 8% போடுறாங்க. எத்தனை வருஷம் பொறுத்து நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு கொடுக்கல. அடுத்த ஒரு கண்டிஷன் சொல்றாங்க, இன்னொருத்தர்கிட்ட நீங்க போய் கடன் வாங்குறீங்க, 4000 ரூபாய் கடன் வாங்குறீங்க, 12% போடுறாங்க, 4 வருஷம் பொறுத்து நீங்க ரிட்டர்ன் கொடுக்குறீங்க வட்டியை. அப்படி நீங்க ரிட்டர்ன் கொடுக்குற வட்டி, ஒரு உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன், ரிட்டர்ன் வந்து 100 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க. இதே 100 ரூபாய் தான் 3000 ரூபாய்க்கு 8%க்கு 100 ரூபாய் தான் தரணும். அப்ப எத்தனை வருஷம் பொறுத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. புரிஞ்சிச்சா? 2 இடத்துல சேம் அமௌண்ட் தான், பட் அங்க எதுவும் கேட்குறாங்க. கிளியரா புரியுதுங்களா? புரியலாம் கேளுங்க. புரிஞ்சிச்சா? சூப்பர். இப்போ நான் சொல்றேன் பாருங்க. பின்னா இதை அழிச்சுட்டு பேசுவோம். இப்போ பாருங்களேன், நமக்கு என்னென்ன தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3000 ரூபாய்க்கு 8%க்கு எத்தனை வருஷமும் தெரியாது, எவ்வளோ வட்டி கொடுக்கணும்னு தெரியாது. ஆமாவா? அப்போ நம்ம அதை கை வைக்க முடியாது. ஆனால் 2வது கொஸ்டினில் நமக்கு ஒரு கை வைக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல 4000 ரூபாய்க்கு 12%க்கு 4 வருஷம் பொறுத்து வட்டி தர போறேன். அப்போ நமக்கு இங்க அசலு பர்சன்டேஜ் ஆண்டு 3மே இருக்குது. இதுக்கு வட்டி கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? நல்லா புரியுதா பாருங்க. அப்ப முதல்ல அது செய்வோம். அப்ப இங்க பாருங்க, 4000 அசல், ஆமா தானேங்க? ரைட்டு. இதா கூட எத்தனை பர்சன்டேஜ்? 12%. எத்தனை வருஷம்? 4 வருஷம். இது 2வதா கொடுக்குற வேல்யூ. இப்போ இதுக்கு வட்டி கண்டுபிடிக்கலாம் தானே? ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அசலு பர்சன்டேஜ் ஆண்டு 3த்தையுமே கொடுத்துட்டு, 3த்தையும் கொடுத்துட்டு வட்டி கேட்டா தாராளமா 3த்தையும் பெருக்கலாம். அப்படி பெருக்குன்னா 2 0 கேன்சல் பண்ணும். இருக்குது, பண்ணிட்டு. அப்போ 4 கூட 4 பெருக்குன்னா 4 16 160 வரும். இந்த 12 அப்படியே பெருக்கிறேன். நான் உங்களுக்கு பலமுறை சொல்லிட்டேன், 12 கூட எந்த நம்பரை நீங்க பெருக்க போறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 0 போட்டுருங்க. ஓகேவா? உங்களுக்கு பெருக்க தெரிஞ்சா பெருக்குங்க, பெருக்க தெரியாதுன்னு சொல்றேன். 12 கூட எந்த நம்பரை நீங்க பெருக்கிறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 0 போட்டுருங்க. போட்டு அதே நம்பரை 2 டைம்ஸ் அப்படியே கீழே எழுதி கூட்டுங்க. அவ்வளோதான். இது ஈஸி இல்லை? 0 6 6க்கு 12 மீதிங்க 1 6 7 8 9 1 1920 ரூபான்னு வரும். கரெக்டாப்பா? கரெக்ட். இப்போ நான் வட்டி கண்டுபிடிச்சிட்டேன். எதுக்கு? 4000 ரூபாய்க்கு 12%க்கு 4 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இவன் என்ன சொல்றாங்க, 3000 ரூபாய்க்கு 8%க்கும் அதே வட்டி தான் வருதான். 1920. எத்தனை வருஷம் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இப்போ வட்டி இருக்குது, அசல் இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது, எத்தனை வருஷம் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? செகண்ட் ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும். கிளியரா புரியுதுங்களா? சூப்பர். இப்போ என்ன ஆகுதுன்னா 1920 வருங்க. நமக்கு வட்டி தெரிஞ்சு போச்சு. 1920. இதுக்கு தான் 1920 ரூபாய் கட்டணும். எவ்வளோ அசல்? 3000 ரூபாய்க்கு 8%க்கு எத்தனை வருஷம் கண்டுபிடிக்கணும். ஸோ அசலையோ பர்சன்டேஜையோ வருஷத்தையோ நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா வட்டி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வட்டிக்கு பக்கத்தில் 100 போட்டுங்க. எப்பா இது செகண்ட் ஸ்டெப்பு, குழப்பிக்காது.
போட்டுட்டு கீழே அசலு பர்சன்டேஜ் ஆண்டு எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கீழே பெருக்குங்க. எதெல்லாம் கொடுக்கலையோ அதை விட்டுருங்க. 3000 கொடுத்துருக்காங்க, கரெக்ட். அது கூட 8% கொடுத்துட்டாங்க, ஆண்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை சுருகுனா ஆன்சர் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். நெக்ஸ்ட்டு 1 3 3 6 3 18 19ல் 18 போயிடுச்சுன்னா மீதி 1 இருக்குது, 10ல் போடுங்க 12 வரும். 4 3 12 அப்படின்னு வரும். சூப்பர். 1 8 8 8 8 64ன்னு இருக்குமே, 8 8 64. அப்போ 8 ஆண்டுகள். அவ்வளோதாங்க, 2 ஸ்டெப்பு கரெக்டா. அது பாருங்க, ஆப்ஷன் சில பர்ஃபெக்டா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸி, சரிங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணா போதும். இதுல வந்து ஃபியூச்சர்ல நமக்கு இது வந்து புது புக்ல இருக்கு, 7th புக்ல கேட்டாங்கன்னா இதுல வேல்யூஸ் தான் மாத்தி கேட்பாங்க. பேட்டர்லாம் புதுசெல்லாம் கேட்க மாட்டாங்க, சரிங்களா? புக்ல தான் கேட்பாங்க. அடுத்தது 97வது கேள்விங்க. ஸோ இதுவும் இதோட முடிச்சிடும். 97 தானே? எஸ். என்னன்னா 5 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 20,000ற்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியானது அசல் ரூபாய் 15,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட 3,000 அதிகம் எனில் ஆண்டு வட்டி வீதம் காண்க. 13/7/2024 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, வருஷம் சேம் தான். 5 வருஷத்துல நான் அதாவது ஒரு 20,000 நான் கடனா வாங்குறேன் 5 வருஷத்துக்கு, ஓகேவா? சரி, அதுக்கு ஒரு வட்டி வரும். ஓகே, அந்த வட்டி அப்படியே வச்சுக்கோம். நெக்ஸ்ட் அதே 5 வருஷத்துக்கு 15,000 ரூபாய் நான் கடனா வாங்குறேன், அதுக்கு ஒரு வட்டி வரும். ஆமா, இந்த 20,000க்கு 5 வருஷத்துல வரக்கூடிய வட்டியும் 15,000த்துல 5 வருஷத்துக்கு வரக்கூடிய வட்டியும் டிஃபரன்ஸ் எடுத்தா கழிச்சா 3,000 ரூபாய் வருது. 3,000 ரூபாய் அதிகமா இருக்கான். எப்படின்னா அது பாருங்களேன், இதே மாதிரி தான். இப்போ ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க, சரியா? ஏ வந்து 20,000 கடன் வாங்குறாரு, பி வந்து 15,000 கடன் வாங்குறாரு, சரியா? இதை தான் வந்து 5 வருஷத்துக்கு வாங்குறாங்க. நான் ஒரு உங்களுக்கு புரியத்துக்காக போடுறேன். ஏ கிட்ட 150 ரூபான்னு வச்சுக்கலாமா? ஏ வந்து 150 ரூபாய் வட்டி கட்டுறாரு, பி வந்து 100 ரூபாய் கட்டுறாரு. இப்போ 2 பேருக்கு வித்தியாசம் எவ்வளோன்னா 50 ரூபாய். அப்போ இதானே நல்லா புரியுதா பாருங்க. இப்போ 20,000 வாங்குற ஒரு வட்டி வந்து 150 ரூபாய் கட்டுறாரு, 15,000 கடன் வாங்குற 100 ரூபாய் கட்டுறாரு. நான் கற்பனை சொல்றேன், இதெல்லாம் ஒரு உண்மை கிடையாது, புரியுதுக்காக, சரிங்களா? இப்போ 2 பேருக்கு வித்தியாசம் வந்து 50 ரூபாய். அப்போ 20,000 நீங்க ஒரு இடத்துல கடன் வாங்கினீங்கல்ல, அதுக்கு வரக்கூடிய வட்டியும் 15,000 ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கினீங்க இல்லையா, அதுக்கு வர வட்டியை கம்பேர் பண்ணா 3,000 ரூபாய் அதிகமா இருக்கும். இந்த இடத்துல கூட பாருங்க, 150 100, அப்போ 50 ரூபாய் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி தான், சரியா? ரைட்டு, ஓகேவா? இப்படி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் புரியுது அந்த லைன்? இந்த லைன் புரியறதுக்காக தான் இதை நான் சொல்றேன், ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இருங்க இதை அழிச்சிடுறேன். அப்போ என்ன சொல்றாங்க, 20,000க்கும் 15,000க்கும் தனி வட்டின்னும் போது 3,000 ரூபாய் அதிகமாக கிடைக்குது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஏனில் ஆண்டு வட்டி விகிதம் என்ன? இப்போ எனக்கு வந்து 5 வருஷத்துக்கு வாங்கலாம்னு தெரியும். ஒருத்தன் 20,000 வாங்குறான் 5 வருஷத்துக்கு, இன்னொருத்த வந்து 5 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 வாங்குறான். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் எனக்கு வந்து ஒரு 3,000 தானே? இதை அழிச்சு பார்க்குறேன். 3,000 தான் சொல்கிறாங்க. எஸ், 3,000 ரூபாய் அதிகமாக கிடைக்குது. அப்போ எனக்கு பர்ஃபெக்டாக வந்து 3,000ன்றது எதை குறிக்குதுன்னா, 20,000த்துக்கும் 15,000த்துக்கும் வரக்கூடிய வட்டியை டிஃப்ரென்ஸ் எடுத்தாதான் 3,000 தெரியுது. மற்றபடி வேற எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ இதில் எப்படி கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி பேட்டர்னில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா முதல்ல அந்த 20,000 எடுத்துக்கங்க, அது கூடவே 15,000 எடுத்துங்க. இதுக்கு டிஃபரன்ஸ் எடுங்க. முதல் அசலையும் அசல் 2 அசல் தானே, 20,000ன்றது ஒரு அசல், 15,000ன்றது ஒரு அசல், டிஃபரன்ஸ் எடுங்க. 5,000 வரும், கரெக்டா? அப்போ இது பாருங்க, 5,000, ஓகேவா? வித்தியாசம் 5,000ன்றது இப்போ அசல் தான். ஏன்னா 20,000ன்றது ஒரு அசல், 15,000ன்றது 2வது அசல், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் எடுத்தா 5,000 ரூபாய் அசல், சரியா? இந்த 5,000 ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு 3,000 ரூபாய் வட்டி வருதுங்க. அவ்வளவுதான். இதுதான் இப்போ எடுத்துக்கணும். ஏன்னா புரியுதுங்களா? அந்த 3,000 எதை புரியுது? 20,000த்துக்கு வரக்கூடிய வட்டியோட அமௌண்ட்டையும்
15,000க்கு வரக்கூடிய வட்டியோட அமௌண்ட்டையும் கம்பேர் பண்ணா 3,000 ரூபாய் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், அதே மாதிரி 20,000 15,000 கழிச்சா 5,000 வருது. அப்ப 5,000 ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு 3,000 ரூபாய் வட்டி. அவ்வளவுதாங்க. இவ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அடடடடா, தெளிவாயிடுச்சா? சிம்பிள். அப்போ இந்த மாதிரி பேட்டர்ல கேட்டா ஃபர்ஸ்ட் இந்த 20,000 15,000 கழிங்க, 5,000 வரும். அப்ப 5,000 ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு 3,000 ரூபாய் வட்டி வருது. எத்தனை பர்சன்டேஜ் கேட்கறாங்க? சிம்பிள், அவ்வளவுதான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஐச்சு கிடைச்சிடுறேன், டக்குன்னு போட்டுலாம் பாருங்க. இதெல்லாம் ஐஸ்ட். இப்போ என்னன்னா, இப்போ பாருங்க, நமக்கு 3,000 வட்டி, ஓகேவா? வட்டி தெரிஞ்சிட்டாவே வட்டிக்கு பக்கத்தில் 100 பெருக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம வந்து 20,000க்கும் 15,000க்கு டிஃப்ரெண்ட் எடுக்கும்போது 5,000 இருந்துச்சு, அதான் அசல். அப்போ 5,000 கீழே வச்சுக்கோங்க. எத்தனை வருஷம்? 5 வருஷம். அதை கீழே பெருக்குங்க. ஏன்னா அசல் பர்சன்டேஜ் கீழே பெருக்கணும். வட்டி கொடுத்தா வட்டியை பெருக்கணும், கொடுக்கல அப்படியே விட்டுடலாம். இவ்வளோதான். இதை சுருங்க ஆன்சர். அவ்வளோதாங்க. 0க்கு 0 கேன்சல், 0க்கு 0 கேன்சல், 0க்கு 0 கேன்சல். ஓரஞ்சு 5, ஆரஞ்சு 30 60ன்னு வரும். ஓரஞ்சு 5, 12 5 60. ஸோ 12%. அவ்வளோதாங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஆனால் வித்தியாசமான கேள்வி, புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. அம்புடுதான், முடிஞ்சிருச்சு. ஸோ ஓவராலாக நான் வந்து பார்த்தேன் எல்லா கணக்கும், சில கணக்குகள் விட்டு மறுபடியும் நடத்தினேன். 113 கணக்கு நடத்தி முடிச்சிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஒரு 7 கணக்கு நடத்திட்டு தனி வெட்டியை முடிச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். பார்க்குறேன். ஏன்னா வித்தியாசமான சமயம். ஏன்னா இந்த மாதங்களில் இன்னும் கொஞ்சம் நடத்தணும். அதில் ஒரு 7 கொஷின் நடத்தினா 120 கொஷின் அதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். பட் டிஃப்ரெண்ட்டான கணக்கு இருந்தால் அதே சேர்த்து நடத்திடுறேன். சரிங்களா? கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.